பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். ஒருவரை ஒருவர் உணர்ந்து உள்ளங்கள் அன்பில் இணைந்து, வேதங்கள் என்பதை மறந்து பொறுமையில் இமயம் அடைந்து, பாசத்தின் பலங்களை அறிந்து பண்பெனும் பாதையில் நடந்து, கண்ணென உறவினில் மகிழ்ந்து தூணென குடும்பத்தை சுமந்து, கோயிலை போலே குடும்பமும் அமைந்தால் சொர்க்கம் நிஜமாகும். கூட்டு குடும்பத்தின் பொறுமை உணர்ந்திடும் போது கோபுரம் போலாகும். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். அண்ணே வாங்கண்ணே. என்னண்ணா இப்படி கருத்து போயிட்ட? ஆமா, ஏசி ரூம்ல உட்கார்ந்து பாக்குற வேலையா பாக்குற. ஆமா, என்ன இது வீடு ரொம்ப அமைதியா இருக்கு? வீடு தானே? நம்ம வீடு இப்படி இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நீங்க 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரயில்வே ஸ்டேஷன் ஃபீலிங் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அண்ணி ட்ரெயின் வேலை கிளம்பிடுச்சு, அக்கா ட்ரெயின் வெளியே கிளம்பிடுச்சு, குட்டி ட்ரெயின் ஸ்கூலுக்கு கிளம்பிடுச்சு. ஆமா, குட்டி ட்ரெயின் ஆட்டோல போறத வழியில பார்த்தேன். ஸ்கூலுக்கு போறத டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமே நினைச்சிட்டு பேசாம வந்துட்டேன். ஆனா ஆட்டோ வேற ஆட்டோ மாதிரி இல்ல இருக்கு. நம்ம பாண்டி ஆட்டோ மாதிரி தெரியலையே. ஆமாண்ணா, அது பாண்டி ஆட்டோ இல்ல, வேற ஆட்டோ தான். ஏன் பாண்டி ஆட்டோ ஓட்ட மாட்டேன்னு சொல்லிட்டானா? பணம் ஏதாவது அதிகமா கேட்டானா? உன்னதானே கேக்குறேன், சொல்லுங்கறேன்ல. அது வந்துண்ணே, அது என்ன சொல்லு. அது என்னப்பா, எப்போ ஊர்ல இருந்து வந்த? ஏமா அண்ணன் வந்திருக்காப்பல, கூட்டிட்டு போய் காஃபி கீஃபி கொடுக்காம? ஏப்பா டூர்லாம் நல்லபடியா இருந்துச்சா? ட்ரெயின்லாம் டைமுக்கு வந்து சேர்ந்துச்சாப்பா? ஏன்பா ஏன் கேள்விக்கு பதில் சொல்லாம நீங்க ஏதேதோ கேள்வி கேக்குறீங்க? என்னப்பா பெரிய கேள்வி? பாண்டியனுக்கு வேற ஒரு ரெகுலர் சவாரி கிடைச்சிருக்கு. யாரோ ஒரு பொலிட்டீஷியன் வீட்டுக்கு ஓட்ட போறாப்லையா. அந்த பாண்டியனை வேற ஒரு ஆட்டோக்கார தம்பி அனுப்பிச்சிருக்காப்ல. அப்படிங்களா? ஆமா. அப்பனா சரிதான். ஆமா காயத்ரி, என்ன ஒரே புக்ஸா இருக்கு? இது கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் புக்ஸ்னா, நான் டிகிரி படிக்கிறேன். அப்படியா? ரியலி சூப்பர்ப்பா. ஆமா ஆமா. ஆமா, கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்லாம் ஓகே தான். ஆனா அது ஃப்ரீ கோர்ஸ் இல்லையே. பணத்துக்கு என்ன பண்ண? எல்லாத்துக்கும் அண்ணிதான் காரணம். திலகா தான்ப்பா. அவ முன்ன பின்ன கோச்சுக்குவாளே தவிர மனசுக்குள்ள உங்க எல்லார் மேலயும் பாசம் இருக்கு. இத முதலையே செஞ்சிருக்கலாம்.
பரவாயில்ல, இப்போவாது செஞ்சாளே. நான் அவகிட்ட காயத்ரி படிப்புக்காக பணம் கேட்டப்போ என்னமோ வேணுமா வேணாமான்னு கேட்டா. இப்ப அவளே கொடுக்கறா. புரியாத புதிரா இருக்குப்பா. ஆமாப்பா, உன் பொண்டாட்டியை புரிஞ்சுக்கிறது கஷ்டம்தான். அவ ஒரு புரியாத புதிர் தான். நீ போய் ரெஸ்ட் எடுப்பா. ரெஸ்டா? நல்லா சொன்னீங்கப்பா. இந்த ஆபீஸ்ல சேர்ந்ததுக்கு பிறகு எனக்கு ஏது ரெஸ்ட்? காயத்ரி, ம்? ரொம்ப டயர்டா இருக்கு. சுடுதண்ணி போட. ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டு ஆபீஸ்ல போய் ரிப்போர்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஆ? சரிண்ணா. காயத்ரி, ம்? அண்ணன் ஊர்ல இல்லாதப்ப இங்க நடந்த எந்த ஒரு விஷயத்தையும் அண்ணங்கிட்ட நீ சொல்லக்கூடாது. தெரிஞ்சுதா? ம், சரிப்பா, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனா அண்ணி ஏதாவது சொன்னா? உங்க அண்ணி எப்படி இருந்தாலும் நமக்கு அதை பத்தி கவலை இல்லம்மா. நாம எப்போ ஒரே மாதிரி இருப்போம். சரியா? சரிப்பா, நான் அண்ணனுக்கு வெந்நீர் ரெடி பண்றேன். இந்தாம்மா. ஏய் அருண், ஆ? இங்க வா. என்ன சித்தப்பா? ம். சித்தப்பா, ம். இந்த கை மடக்குங்க. ம், ம். அடேங்கப்பா, இது என்ன கையே இரும்பா இல்ல கைக்குள்ள இரும்பு இருக்கா? என்ன வேணும்? எனக்கு ஒன்றும் வேணாம். ஆனா வயசு பிரச்சனை மட்டும் இல்லைன்னா மிஸ்டர் மெட்ராஸ் நீங்க தான். பேச்ச மாத்தாத. நான் உன்னை கேட்க வந்த விஷயமே வேற. தெரியும். ராத்திரி அப்பா என்ன திட்டினாரு? லட்சார்ச்சனையா இல்ல சரசன்னாமர்ச்சனையா தானே? எல்லாம் அதே தான். வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரிகிற அதே அர்ச்சனை தான். ஒரு வார்த்தை கூட மாறல. முட்டாள், உதவாக்கற, தண்ட சோறு, நீ உருப்பட மாட்ட, உன்னை எவ்வளோ திட்டினாலும் உனக்கு அறிவே வராது. இதுதான் இல்லை. என்ன ஆர்டர் கொஞ்சம் அங்கங்கே முன்ன பின்னான்னு இருக்கும். மேட்ரு இதே தான். ஆமாம், ராத்திரி அண்ணன், பகலில் தம்பியா? தாங்காது சித்தப்பா, ப்ளீஸ். டேடே நிறுத்துடா. நான் உன்னை கூப்பிட்ட காரணம் உனக்கு உபதேசம் பண்றதுக்கு இல்ல, நீ செஞ்ச முட்டாள்தனத்தை உனக்கு வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்கு. இதே உபதேசம் மாதிரி தான் இருக்கு. வாய் மூடுற. நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போனதையோ அவங்க கூட தண்ணி அடிச்சதையோ அந்த போதையில நீ என்னமோ ஹீரோ மாதிரி ஃபீல் பண்ணி கலாட்டா பண்ணதையோ நான் தப்பா சொல்லலை. ஆனா எவன் காரை நீ உடைச்சியோ அவங்கிட்டயே உன்னோட அட்ரஸ், பயோடேட்டா இதெல்லாம் கொடுக்கலாமா? இந்த முட்டாள்தனத்தை பண்ணலாமா? ஏண்டா கொடுத்த? நானா கொடுத்தேன்? அது அந்த சாத்தான் உள்ள போனதும் அது கொடுக்க சொல்லிச்சு, நான் கொடுத்தேன். என்ன கேட்டா? ஓ, என்னையும் அந்த சாத்தாங்கிட்டே கேட்க சொல்றியா? டேய், நீ என் அண்ணனோட பையன், நான் உன்னோட சித்தப்பா. இந்த உறவை மறந்துட்டு நாம கொஞ்ச நேரம் பேசலாமா? ஓ பேசலாமே, ஒரு 5 minutes பேசலாம். ஓ, 5 நிமிஷம் டைம் கொடுத்துருக்கியா? அஹ். சரி. நீ காலையில எழுந்திருக்கிற, பிரஷ் பண்ற, காஃபி குடிக்கிற. ஸ்டாப். இது இல்ல, ம், ஒரு சின்ன கரெக்ஷன். ஆ. முதல்ல காஃபி, அதுக்கப்புறம் தான் பிரஷ் எல்லாம். சரி. ஏதோ ஒரு ஆர்டர்ல நீ குளிச்சு ட்ரெஸ் பண்ணி டிஃபன் சாப்பிட்டு வெளியில போற. அதுக்கப்புறம் என்ன பண்ற? அதுக்கப்புறம் ம், ஆபீஸ்க்கு போறியா? ஆபீஸ்க்கு போறது இல்ல. ம், சரி. நீ உங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாம், சித்தப்பாவுக்காவது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம் இல்லையா? நான் அங்க வந்தா உங்களுக்கு தொந்தரவா இருக்கும் தான் நான் வரது இல்ல. ம், இதெல்லாம் கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கேன். விசிட்டிங் கார்டு இதுக்கு அடிச்சு வச்சிருக்கேன். ஓ அதுவா, எல்லாம் ஒரு சேஃப்டிக்காக தான். என்ன சேஃப்டி? நான் தான் முதல்லயே சொன்னேனே, சாத்தான் உள்ள போனதும் அது வேலையை காமிக்கும். அதுக்கப்புறம் எனக்கு மப்பு அதிகமாக ஏறி நான் எங்கேயாவது விழுந்து கிடந்தா கூட அந்த விசிட்டிங் கார்டை பார்த்து எவனாவது என்னை வீட்டுக்கு கொண்டு வந்து தள்ள மாட்டேனா? அதுக்கு தான் நான் உஷாரு, தெளிவு. இதுதான் தெளிவா? ம், போடா போ. போடா. கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா இரு. ம், ட்ரை பண்ணுறேன். எங்க அண்ணனுக்கு போய் இப்படி ஒரு புள்ள. என்ன தலைவரே, சஸ்பென்ஷன் ஆர்டர் கேன்சல் ஆயிடுச்சா? கேன்சல் ஆகாம? யோ, வாய மூடு. உன் பேச்சை கேட்டு நான் அங்க போனதுக்கு அவமானப்பட்டது தான் மிச்சம். ஏன், என்னாச்சு? உன்னை வேலையை விட்டு தூக்காம சஸ்பெண்ட் மட்டும் பண்ணாங்களே, அது வரைக்கும் சந்தோஷப்படு. தலைவரே, இதோ பார்,
இது நம்ம 2 பேரும் பேச வேண்டிய விஷயம். அவ்வளவுதான் சொல்லுவேன். முடியாது, எல்லாரும் முன்னாலையும் தான் சொல்லணும். இவங்க முன்னாடி வச்சு பேசுனா உன் மானம் தாயா போகும். புரியுதா? யோ போயா, போயா போ. நீ தான் தொழிலாளிக்கு குரல் கொடுக்கிறவனா? பின்ன முதல்ல வாய மூடுறா ராஸ்கல். அவங்க கூப்பிட்டு அனுப்பினப்ப போய் பேசினல்ல, அவங்க பேரம் பேசுனதுக்கெல்லாம் நீ தலையாட்டினல்ல. உன் வண்டவாளத்தை விலாவரிய புட்டு புட்டு வச்சிட்டாங்க. அவங்க போய் வாய மூடுறா டேய். அந்த அம்மா கூப்பிட்டாங்கல்ல, நீ என்ன பேசுன சொல்லுடா. மறந்துட்டியா? நான் சொல்லட்டுமா? நீ தொழிலாளிகளுக்காகவா குரல் கொடுத்த? இல்லடா, உனக்காக கொடுத்தா, உன் குடும்பத்துக்காக கொடுத்தா, உன் பிள்ளைகளுக்காக கொடுத்தா. நிறுத்துங்க. டேய், இல்லன்னு என்கிட்ட இன்னொரு போய் சொல்ல போறியா நீ? நீ என்ன பேசுனங்கிறத அந்த அம்மா டேப் ரெக்கார்டர்ல போட்டு காட்டுனத என் காதால கேட்டேன்டா. டேய், ஏன்டா அசிங்கமா இல்ல? ஏண்டா உன்னை எல்லாம் சக தொழிலாளின்னு சொல்றதுக்கே வெக்கப்படுறேன்டா. நீ செஞ்ச அயோக்கியத்தனத்துக்கு நாங்கெல்லாம் பாதிக்கப்படணும்னு சொல்றியா? யூனியனை பத்தி என்னடா தெரியும் உனக்கு? நாம எல்லாரும் சேர்ந்ததுதான் யூனியன். இந்த பாரா, நாம எல்லாரும் கஷ்டப்பட்டு நேர்மையை உழைச்சு 4 காசு சம்பாதிச்சு முதலாளிக்கு கொடுத்தோம்னா நம்ம சம்பளத்தை நெஞ்செடுமத்தி கேட்கலாம். தெரியுதா? அதை விட்டுட்டு யூனியன் பேரை சொல்லி தொழிலாளிகளுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்தியா? இது என்னடா நியாயம்? இதோ பாரா, நான் மட்டும் முதலாளியா இருந்தேன்னா உன் பல்ல உடைச்சு கையில கொடுத்து கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளி வேலையை விட்டு துரத்திருப்பேன். உன்னை இத்தோட விட்டாங்களே, அது வரைக்கும் சந்தோஷப்படு. ஒழுங்கா சொல்றத கேளு. நேரா எம்டி கிட்ட போய் அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேளு. அதுதான் உனக்கு மரியாதை. இதோ பார், ஒழுங்கா வேலையை செஞ்சினா உனக்கும் மரியாதை, உனக்காக எம்டி கிட்ட பேச போன எனக்கும் மரியாதை. யாரு பேச்சையும் கேட்காம உன்னோட வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. போ. நமக்கு டெபாசிட் முக்கியம் இல்ல, டார்கெட் தான் ரொம்ப முக்கியம். எஸ் மேடம். ஓகே, அப்புறம் நான் மேடம், எஸ் உள்ள வாப்பா. யூனியன் தலைவர் சொல்லி அனுப்புனார்னு சபாபதி உங்களை பார்க்க வந்திருக்கார். சரி, அவரை வர சொல்லு. சரிங்க மேடம். நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எஸ் மேடம். நீங்க உங்க வர்க்க பாருங்க. I'll call you back. ஓகே மேடம். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். எஸ், உட்காரு. இது என்னன்னு தெரியுமா? இதான் உன்னோட எதிர்காலம், உன் குடும்பத்தோட எதிர்காலம். மனைவியோட நிம்மதி, பையனோட படிப்பு, பொண்ணோட எதிர்கால வாழ்க்கை. இப்ப நீ 2ல ஒண்ணு முடிவு பண்ணணும். ஒண்ணு, நான் செஞ்சதெல்லாம் தப்பு, இனிமே இந்த கம்பெனிக்கு எதிரா கோஷ்டிகளை சேர்க்க மாட்டேன், ஸ்ட்ரைக் பண்ண மாட்டேன், இந்த கம்பெனிக்கு அவமானமா எந்த விதத்திலையும் நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த லெட்டர்ல மன்னிப்பு கேட்டு கையெழுத்து போடணும். இன்னொன்னு, கௌரவம் பார்த்து இந்த லெட்டர்ல எல்லாம் நான் கையெழுத்து போட மாட்டேன்னு நீ ஃபீல் பண்ணா இது உன்னோட டிஸ்மிஸ் ஆர்டர். இது நீ எடுத்துக்கோ. வேலை வேணுமா வேண்டாமான்னு நீயே தீர்மானம் பண்ணிக்கோ. நீ இப்படி மௌனமா இருக்கிறதுனால எதுக்கு சம்மதம்னு எனக்கு புரியல. என்ன பாக்குற? நீதான் ஒண்ணுமே இல்லாத சஸ்பென்ஷன் ஆர்டரை பெருசு படுத்துற. அத பத்தி நான் எதுவுமே பேசல. உன்னோட பிஹேவியர்னாலதான் நீ பேசுறத டேப்ல போட்டு காட்டி வெளிச்சத்துக்கு கொண்டு வரும்படியா ஆயிடுச்சு. கம்பெனில ஒர்க் பண்ற நல்ல ஆளுங்க கூட உன்ன மாதிரி ஆளால கெட்டு போறாங்க தெரியுமா? அதனாலதான் நான் உன் மேல ஆக்ஷன் எடுத்தேன். நீ கோவப்பட்டாலும் இல்ல மன்னிப்பு கேட்டாலும் இல்ல நான் லேபர் கோர்ட்டுக்கு தான் போவேன்னு அடம் பிடிச்சாலும் அத பத்தி எல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்ல. நீ எந்த லெவலுக்கு போறியோ அதை விட ஒரு ஸ்டெப் மேலேயே என்னால போக முடியும். வேலை வேணுமா வேண்டாமான்னு நீ இப்ப தீர்மானம் பண்ணு. என்ன பாக்குற? சீக்கிரம் முடிவு பண்ணு. பதில் சொல்லு. என்ன மன்னிச்சிருங்க மேடம். That's better.
That's good. தேங்க்ஸ் மேடம். சரி. சேதுராமன் சார் இருக்காரா? இருக்கார் சார். சார் நீங்க அவர்கிட்ட வக்கீல் ஜேபி வந்திருக்கீங்க. ஓகே சார். ஹலோ. ஜேபி தான் பேசுறேன். ஞாபகம் இருக்கு. டோன்ட் வரி சார். எவ்ரிதிங் இட்ஸ் ஓகே. நான் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி முடிச்சிடுறேன். நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? நம்ம ஈவினிங் கிளப்ல மீட் பண்ணலாம். ஓகே, அங்க பேசுவோம். ஓகே, தேங்க்யூ. வாங்க. வணக்கம்மா. வணக்கம். நான் லாயர் ஜேபி. அப்படிங்களா? சாரை பார்க்கணும். இருக்கார், உள்ள வாங்க. தேங்க்யூ. வாங்க. ஆ. உட்காருங்க. Thank இத you. கூப்பிடுறேன். என்னங்க? வணக்கம் சார். வணக்கம். என் பேர் ஜேபி. ஐம் a lawyer. உங்களை பத்தின நியூஸ் பேப்பர்ல அடிக்கடி வரும், பாத்திருக்கேன். உட்காருங்க. தேங்க்யூ. என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்க? உங்க பையன் பேர் தானே பாலாஜி? ஆமா. அவன் கல்யாண விஷயமா பொண்ணு தேடுறீங்க, ஜாதகம் அனுப்பியிருக்கீங்க. ஆமா. உங்க பையன் ஜாதகத்தை பார்த்தவங்க ஜெம் கூல் ட்ரிங்க்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னங்க, எவ்வளவு பெரிய கம்பெனி அது.